வணக்கம். இது தமிழ் அண்டத்தின் திறவுகோல். இந்த உலகத்தில் வாழும் அனைவரும் தமிழர்களே. அனைத்து தமிழர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது எகிப்து மொழி ஆராய்ச்சியில் தமிழர்கள் உலகை ஆண்டார்கள் என்பதற்கு ஆதாரங்களுடன் ஒரு சித்திரை எழுத்தை பார்ப்போம். அந்த சித்திரை எழுத்து எண் X1 கார்டினர். நாள் 7/7/2020, பதிப்பு 1.5. எனது முதல் விழியத்தை பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த விழியத்தை பார்க்க தொடருங்கள். அதில் எகிப்து மொழி பற்றியும் கட்டுடைக்கும் சூத்திரம் பற்றியும் விரிவாக கூறியுள்ளேன். அந்த விழியத்தின் பெயர் தமிழ் மொழி 5000 வருடம் பழமையானதா, எகிப்து மொழி தமிழா? அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கும் 2 வரலாற்று ஆதாரங்கள் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். அனைவரும் முழு காணொளியையும் பாருங்கள். குறிப்பெடுக்கும் புத்தகங்கள்: கார்டினர் சைன் லிஸ்ட், லிஸ்ட் ஆஃப் ஹீரோகிளிஃபிக் சைன்ஸ் பை அலன் கார்டினர், எஜிப்சியன் ஹீரோகிளிஃபிக் டிக்ஷனரி பை E.A. வேலிஸ் பட்ச், மார்க் வைகஸ் 2018 டிக்ஷனரி, த காட்ஸ் ஆஃப் த Egyptians by E.A. வேலிஸ் பட்ச், Ancient Egyptian, A Linguistic Introduction by Antonio Loprino, Shesh Kemath, Egyptian Scribe, Phonology and Phonetic Reconstruction Project, Reference Books. இன்று நாம் பார்க்க இருப்பது கார்டினர் சித்திரை எழுத்து எண் X1, பிரெட் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பொருள் காட்ஸ் ஃபாதர், ஃபாதர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. கட்டுடைக்கும் சூத்திரம்: குறியீடு 1 என்பது சித்திரை எழுத்து, குறியீடு 2 என்பது கார்டினர் சித்திரை எழுத்து பட்டியல் பொருள் அல்லது ஆதி எகிப்தி அகராதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் பொருள். குறியீடு 3 என்பது உயிர் ஒலி இல்லாத ஒலிப்பு மதிப்பு. உயிர் ஒலியோடு சேர்ந்த ஒலிப்பு மதிப்பை கண்டுபிடிக்க குறியீடு 1 மற்றும் குறியீடு 2இல் ஒளிந்திருக்கும் வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வார்த்தை பெரும்பாலும் குறியீடு 3இன் உயிர் ஒலி இல்லாத ஒலிப்பு மதிப்போடு ஒத்து இருக்கும். கார்டினர் சித்திரை எழுத்து எண் X1. சித்திரை எழுத்து விளக்கம்: அப்பம், பிரெட் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இது அப்பம் என்று கூறப்பட்டுள்ளது. அப்பம் என்றால் என்ன? ஒரு விழியத்தின் மூலம் இதை பார்ப்போம். நானும் பாடிடுவேன் மதிமயக்கவும் ஆகுதம்மா, என்ன நானும் பாடிடுவேன் மதிமயக்கவும் ஆகுதம்மா. பாரம்பரிய தொழில் கெட்டு போச்சுன்னா நான் பஞ்சம்பளக்க எந்த ஊருக்கு ஓடி சென்றிடுவேன். தமிழ்நாட்டினுடைய சைவ வைணவ கோயிலினுடைய திருமடை பள்ளியிலே அக்கார அடிசல் என்கின்ற பெயரிலே அல்லது அப்பம் என்கின்ற பெயரிலே இனிப்பு பொருள் படைக்கும் பொழுது அதிலே இனிப்பை கொடுப்பதற்கு கருப்பு கட்டியை பயன்படுத்தியதற்கான மிக அழுத்தமான சான்றுகள் நம்முடைய கல்வெட்டிலே இருக்கின்றன, கல்வெட்டுகளிலே காணப்படுகின்றன. அந்த இனிப்புகளை தயாரிப்பதற்காக கருப்பு கட்டிகள் அவர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டிருக்கின்றன. இது அல்லது இந்த கருப்பு கட்டியை வாங்குவதற்கு இவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற குறிப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த கல்லோடு இது இணைக்கப்பட்ட பிறகு இன்று சைவ வைணவ கோயில்களிலே தடை செய்யப்பட்ட பொருளாக கருப்பு கட்டி மாறியிருப்பது ஒரு அவலமான ஒன்று. தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த மின்சார விளக்குகளை நம் கோயிலுக்குள்ள பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்ம நாட்டு கருப்பு கட்டியை கோயிலுக்குள்ள அனுமதிக்க மறுக்கிறோம். சுண்ணாம்பு தடவின பதனி அதை இறக்கி காய்ச்சா கருப்பட்டி, சக்கர நோயவும் தீர்க்கும் வந்த கங்கடத்தை அது மாற்றும். எல்லாம் புகழ் படைத்த கருப்பட்டி இந்த கரும்பனையில் வந்த திருப்பத்தி. ஆனால் அது இந்த தெலுவில் தேன் பூச்சி இருக்குங்க. அதை வடிச்சு தான் நம்ம காய்ச்சணும். இப்போ எல்லாத்தையும் சுத்தமாக இந்த மாதிரி வடிச்சு எடுத்துருவீங்க? எல்லாம் சுத்தமாக இந்த இதில் வடிச்சிருவோங்க. சரி, வடிச்சதுக்கு அப்புறம் தான் தெளிவு கருப்பு செய்வோங்க. பண்ணிங்கன்னா இப்போ இந்த நீங்கள் ஏறி கொண்டு வந்து தெளிவு பூரா இந்த அண்டாவில் ஊற்றி தான் காய்ச்சுவீங்க இல்லையா? ஆமாங்க. இப்போ இது பச்சையாக்குது. இது எந்த அளவுக்கு இன்னும் காய்ச்சணும்? இன்னும் நல்லா நல்லா பாகாகணுங்க. நல்லா பாகாகிற அளவுக்கு காய்ச்சணுங்க. இன்னும் எவ்வளோ டைம் ஆகுங்க? இன்னும் இந்த தெளிவு காயிருக்குன்னு 1 மணி நேரம் ஆயிருங்க. எப்படியும் இன்னும் கரையாமல் நல்லா ஓரளவு கையில் இது பண்ணுற மாதிரி இருக்கணும். கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுங்களா? இருங்க நான் பார்க்க.
இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கணுங்கண்ணா. இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா வேகணும் இல்லைங்களா? ஆமாம். எப்படி அண்டா ஏங்க எந்திரிச்சு நீங்கள் நூற்றுருங்க. இது பண்ணு. இன்னும் எவ்வளோ நேரக்கா இதே மாதிரி ஆற்றிட்டு இருக்கணும்? இன்னொரு நல்லா நிற்காம ஆற்றணுங்கண்ணா. நின்றுச்சுன்னா அது பாகு ஒரு மாதிரி குழுப்பாக மாதிரி ஆகி போயிருங்க. சரிங்க. இப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற்றிட்டு இருந்தோம்னா சீக்கிரம் ஆயிருங்க. அதாவது இந்த இருக்கிற சூட்டில் அப்படியே வந்து அந்த ஹீட்டை வந்து கம்மி பண்ணணும். ஆமாங்க. சூட்டை கம்மி பண்ணி அச்சில் ஊற்றிடுவீங்க இல்லையா? ஆமாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆற்றுவீங்களா? அரை மணி நேரம் ஆற்றணும். அரை மணி நேரம் ஆற்றணுங்களா? ஆமாங்க. இது நல்லா வளர்ந்துருச்சுங்கண்ணா. எப்படி கண்டுபிடிச்சிங்க வளர்ந்துருச்சுங்க? அமுத்தி பார்த்தாவே தெரியுங்க. நல்லா இதா இருக்கும். நல்லா கெட்டியா கல்லு மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ இது பாருங்க இது ஆயிடுச்சு. மணினா இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்கள் பொண்ணான நேரத்தை வீணடிச்சு எங்களுக்காக இந்த பனை மரம் எப்படி ஏறுறது, எப்படி தெளிவு இறக்குறது, எப்படி பாலை சேர்க்கறது, என்னென்ன பொருள் உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தீங்க. கூட உங்கள் சம்சாரம் பிரியக்காவையும் கூப்பிட்டு அது எப்படி காய்ச்சுறாங்க, எப்படி வேலை செய்கிறாங்க, காய்ச்சி எப்படி அது ஒரு விற்பனை பொருளாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக எங்களுக்காக இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இதை செஞ்சு காமிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நன்றி. சந்தோஷங்க. ஆம், இது கருப்பட்டி தான். கருப்பட்டியை அப்பம் என்றுதான் பண்டைய தமிழர்கள் அழைத்திருக்கிறார்கள். குறியீடு 2. குறியீடு 2 பொருள்கள்: ஃபாதர், கிராண்ட்ஃபாதர், ஸ்டெப் ஃபாதர், ஆன்செஸ்டர், இமேஜ், ஃபார்ம், ஷேப், ஃபிகர், டிசைன், ரிட்டர்ன் சைன், இமேஜ் ஆஃப் யர் ஒய்ஃப், எ மாடல் ஒய்ஃப், டிசையர், அப்படைட், டைம், சீசன், பீரியட், ஸ்டிக், ஸ்டாஃப், ராட், வேஜஸ், ஸ்டாபட், ஸ்பியரட், ஃப்ளீயிங், எனிமி, கேஜ். இது மார்க் வைகஸ் 2018 டிக்ஷனரியில் கொடுக்கப்பட்டிருக்கும் பொருள்கள். அனைத்து பொருள்களுக்கும் விளக்கங்களை பார்ப்போம். குறியீடு 3. குறியீடு 1 மற்றும் குறியீடு 2 வைத்து குறியீடு 3 அலசுவோம். ஃபாதர், கிராண்ட்ஃபாதர், ஸ்டெப்ஃபாதர், ஆன்செஸ்டர். அப்பா, தாத்தா, சித்தப்பா, முன்னோர். அப்பம், தாத்தா, சேத்தப்பம், 300. நன்றாக கவனிங்கள். அப்பம், தாத்தா, சேத்தப்பம், 300. இது அப்பத்தை குறிக்கிறது. அப்பம் என்றால் கருப்பட்டி தான். இமேஜ், ஃபார்ம், ஷேப், ஃபிகர், டிசைன், ரிட்டர்ன் சைன். கருத்துரு, வடிவம், சித்திர திட்டம், எழுதப்பட்ட அடையாளம். கருத்துரு வடிவமைச்சித்தர தீயிட்டும் அழுத்தப்பட்ட அடையாளம். ஆழம் என்றால் தண்ணீர் வெள்ளத்தை குறிக்கிறது. இங்கே குறிக்கப்பட்டிருப்பது பனை வெல்லம். மறுபடியும் படிக்கிறேன். கருத்துரு வடிவமைச்சித்தர தீயிட்டும் அழுத்தப்பட்ட அடையாளம். இமேஜ் ஆஃப் யர் ஒய்ஃப், எ மாடல் ஒய்ஃப். கற்பனை பொண்டாட்டியோட. கருப்பான பண்டம் ஆட்டி. கருப்பட்டி ஆகிய வெள்ளத்தை ஆடுவது. ஆட்டி என்றால் ஆடுவது. கருப்பான பண்டம் கருப்பட்டி தான். சீசன்ஸ், பருவங்கள். பரு, வீங்கல். பரு என்றால் பருத்து இருப்பது, கருப்பட்டி போல். வீங்கல், வீங்கல் என்றால் வீங்கி இருப்பது, கருப்பட்டி வீங்கி இருப்பது போல். டிசையர், அப்படைட். விருப்பம், ஏப்பம்.
இரண்டிலும் அப்பம் என்ற சொல் உள்ளது. வேண்ட், ஸ்டிக், ஸ்டாஃப், ராட் நீண்ட மெல்லிய தடி, குச்சி, ஐயா, தடி. நிண்டி மேலே தடி, காய்ச்சி ஆத்தடி. காய்ச்சிய கருப்பட்டியை கட்டி பிடிக்காமல் இருக்க நீண்ட பனை மட்டையை வைத்து சூடு போக ஆத்துவது. மறுபடியும் படிக்கிறேன். நிண்டி மேலே தடி, காய்ச்சி ஆத்தடி. ஆஃப்டர்நூன் பிற்பகல். பிறப்பு கல், கருப்பட்டி பிறப்பது கல்லிலிருந்து. ஸ்டாபட், ஸ்பியரட், ஃப்ளீயிங் எனிமி அடித்து பிடிப்பது, ஓடும் பகைவனை. அடித்து பிடிப்பது, ஆக இது பிடிப்பது. இந்த வார்த்தை பிடிப்பதை குறிக்கிறது. கேஜ் கூண்டு, கூண்டு எதற்கு? பிடிப்பது, பிடிப்பதற்காக உபயோகப்படுத்தப்படுவது. பிடிப்பது, ஆக இந்த ஒலிப்பு பிடிப்பது. பிடிப்பது என்றால் கருப்பட்டி பிடிப்பது. ஒலிப்பு மதிப்பு பிடிப்பது, பிடித்து, பிடித்திரு. ஆங்கிலத்தில் டு ஃபார்ம் எ ஷேப், கேப்சரிங். பிடிப்பது, பிடித்து, பிடித்திரு. இங்கே ஷேஷ்கெமத் எஜிப்சியன் ஸ்கிரைப் ஃபெனாலஜி அண்ட் ஃபெனட்டிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இடிப்பது, இடிப்பது. ஏன்ஷியன்ட் எஜிப்சியன் பை ஆண்டோனியோ லோப்ரியானோ. இந்த புத்தகத்தில் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். பிடிச்சவ, பிடிச்சவ. இப்பொழுது நாம் முக்கியமான கட்டத்தை கட்டுடைக்க உள்ளோம். எதற்காக இந்த உருவை தேர்ந்தெடுத்தார்கள் நம் முன்னோர்கள்? ஒரு காணொளியோடு இதை பார்ப்போம். Finally, 2 hours after sunset. Oh, I see movement. So this little crater that is forming here shows me where exactly they're gonna pop. We're coming to that moment. Whoa. This is the beginning of the end. Yep. It's ahead. There it is. Right there. It's moving. Come on. It is pretty normal that you get one or two coming ahead of everybody else. There's the head sticking out. Soon there's going to be a flipper. There's another one coming up right there. My guess is that the rest of the group is sitting right underneath. And another nest is starting to erupt. Once the hatchlings start, there's no stopping them. Finally, we can see that hatchlings are alive. It's definitely worthwhile. They look very healthy and very active. And they are just beautiful little turtles. Well, this is absolutely incredible. These tiny turtles have just emerged from their underground nest and they've helped each other on the way up to the surface. And now they're here. There'll be a little period of confusion, a bit of orientation, until they work out which way the ocean is. And then they'll go. Our hatchlings have been able to develop in clean sand, avoiding the danger of microbes on the main beach. They have been protected from predators whilst inside the nest. And they have survived the potentially lethal incubation temperatures thanks to the shade cloth over the hatchery. They are just driven by
an innate desire to get to the ocean. Wonderful. Really wonderful. The hatchlings from the two nests make it to the ocean before midnight. It takes another couple of days and nights before everyone is on their way. In the end, 424 baby turtles successfully emerged from the 5 nests in the hatchery. We put 485 eggs in, so that gives us a hatching success rate of 87%. That's more than 10 times the normal rate on the main beach. Unfortunately, eggs incubating outside the hatchery during the dry season are unlikely to survive the lethal temperatures. When the cooler season returns, hatching rates will improve, significantly so if the females lay their eggs on less used and therefore less contaminated sections of the beach. Sometimes this beach is capable of producing pulses of hatchlings, tens of thousands or hundreds of thousands of nests that are laid in this healthier sand. Then you can imagine a pulse of very large numbers of hatchlings that are going to make it into the ocean. Despite the low hatching rates, Roldan thinks that overall survival rates for olive ridley hatchlings may be higher from this Arabada beach than from other beaches where turtles nest alone. The impact of predation on that high number of hatchlings tend to be lower. So those hatchlings are going to have a better chance of surviving to a size that would escape most predation. Safety in numbers may help these mass nesting olive ridleys, but more must be done to protect them out in our oceans. For Roldan, this departure is the culmination of a groundbreaking and revealing experiment. மெய்சிலிர்த்து போனேன். ஆம், மெய்சிலிர்த்து போனேன். வாருங்கள், நம் முன்னோர்கள் இதை எப்படி கூறியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். Indeed, pray. மெய்யாக வழிபடு. ஆமையாக வழிபடு. ஆமையாக வழிபடு. என்ன? நான் சரியாக படிக்கிறேனா? எனக்கு ஐயம் வந்துவிட்டது. Indeed, pray, forsooth, certainly, then. இந்த பொருளை படிப்போம். மெய்யாக வணங்கு, மெய்யாகவே, உறுதியாக, அதற்கு பின். ஆமையாக வணங்கு, ஆமையாகவே, உறுதியாக, அதற்கு பின். உறுதியான பின்புறம் ஓடு வைத்து இருப்பது ஆமைதானே? என் இரு கன்னங்களிலும் இறுக்கி, நன்றாக இறுக்கி அடித்ததை போல் இருந்தது. மேலும் பார்ப்போம் வாருங்கள். ரெஸ்பெக்ட் சம்ஒன். மதிப்பது யாரோ ஒருவன். மிதப்பது யார்? ஊர்வன. மிதப்பது ஆமைதான். ஊர்வன என்றால் ஊர்ந்து செல்லும் விலங்கு. கிரீட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. மதிப்பதுடன் பாராட்டு. மிதப்பதுடன் பாரத்து. ஆமையுடன் சென்றால் பாரத்துப்படி. என்னே தமிழர்களின் மெய்ஞானம். நான் சிலிர்த்து போனேன். வர்ஷிப் காட். வழிபடும் இறை. வழிபோடும் இறை. பார்க்கடலில் வழிபோட்டு காட்டும் இறை ஆமைதான். ஷோ ரெஸ்பெக்ட். மதிப்பு காட்டுவது. மிதப்பு காட்டுவது. மிதக்கும் ஆமை கடலில் காட்டும் வழி. டு ரிப்பல்ஸ் அப்போஸ். பின்னாடி செல்வது எதிர்க்க. பின்னாடி செல்வதே தீர்க்கம். பார்க்கடலில் ஆமை பின்னாடி செல்வதே தீர்க்கமான செயல். எ பிளான்ட். ஒரு தாவரம். ஒரு தாவு அரண். தாவு என்றால் கடல் அல்லது கடல் ஆழம். அரண் என்றால் பாதுகாப்பு. கடலில் பாதுகாப்பு ஆமைதான். ஆனுவலி.
பருவத்திற்கு ஒரு முறை. பார்வ திக்கு ஊரும் இறை. பார்வ திக்கு ஊரும் இறை. ரிஜெக்ஷன் நிராகரிப்பு. நீர்கரிப்பு என்றால் கடல் நீர் கரிக்கும். ரிப்பல்ஷன் புறமுதுகாட்டி ஓடச் செய்தல். புறமுதுகாட்டி ஓடம் செல்தல். டு ரெஸ்பெக்ட், டு எஸ்டீம், டு ரிவர். மதிப்பதற்காக, மதிப்பு தருவதற்காக, வணங்குவதற்காக. மிதப்பது இருக்காக. இருக்காக என்றால் இருக்கிய கருப்பட்டியாக. மிதப்பது ஊறுவது இருக்காக, வணங்குவது இருக்காக. ஆக நம் முன்னோர்கள் கருப்பட்டி உருவில் ஆமையை வழிபட்டிருக்கிறார்கள். வில்லோ ட்ரீ வஞ்சி மரம். அஞ்சி மறையும். யாரேனும் பார்த்தால் அஞ்சி மறையும் ஆமை. an edible bird goose. ஒரு உண்ணக்கூடிய பறவை வாத்து. ஊர்வனக்கூடிய பார் அவை பாத்து. ஊர்வனக்கூடிய பார் அவை பாத்து. ரெஸ்பெக்டட், டு அடோர், லாயல்டி. மதிப்பிற்குரிய, வழிபடுவதற்காக, வாய்மை, தவறாமை. மித பார்க்குரியா. பாரின் குறியாக மிதப்பது, அதாவது கடலின் குறியாக மிதப்பது. மித பார்க்குரியா வழி போடுவதற்காக. வழி போடுவது ஆமை. ஆமை வழியே நாம் செல்வோம். வழி போடுவதற்காக. வா இமை. வா இமை தவறா ஆமை. பின்னே வா, இமை தவறாமல் ஆமை பின்னே வா. இன்னும் சிறிதளவு ஐயம் இருக்கிறதா? இதோ இந்த பொருளுக்கான சொல் ஐயத்தை போக்கும். த பேட், த இம்பியூர். அந்த நல்லதல்லாத, அந்த தூய்மையில்லாத. அந்த நாள்ல தள்ளாத, அந்த தாயாமை இல்லத்த. அந்த நாள்ல, அந்த காலத்தில். தள்ளாத, ஓடத்தை தள்ளாமல் அல்லது கட்டுமரத்தை தள்ளாமல். அந்த தாயாமை. தாயாமை தன் இல்லத்திற்கு வந்துதான் முட்டையிடும். அந்த நாள்ல தள்ளாத, அந்த தாயாமை இல்லத்த. அந்த தாயாமை இல்லத்தை தேடி போகும்போது அதே வழியை நாமும் பின்பற்றுவது. ஐயா ஒரிசா பாலு அவர்களின் வாய் வழியாக. Swimmers also come to Ascension to breed. A female green turtle approaches the coast. She's not eaten once in 2 months. She may have travelled 1,000 miles from her feeding grounds, the greatest journey of her kind. Many others are here too, resting on the sandy sea floor, awaiting the darkness of night when it will be safer to visit the beaches. Eggs that were laid a few weeks ago at the start of the season are beginning to hatch. Most hatchings happen at night. Now, in the light of day, the young are extremely vulnerable. They must get to the sea as soon as possible. But their trials have only just begun. Many will drown in the pounding waves. During the next 20 years, the vast majority will inevitably die. But those that survive will eventually, as their mothers did before them,
return to the very same beach where they were hatched. How they find their way back across thousands of miles of open ocean, we still have no idea. ஆம், நம் முன்னோர்கள் கடவுளர்களே. எவ்வளவு பெரிய வரலாற்று செய்தியை ஒரு செயலின் மூலம் கடத்தி இருக்கிறார்கள் பாருங்கள். நம் மக்களும் இத்தனை காலமாக அதை மாற்றாமல் பின்பற்றி வந்திருக்கிறோம். கருப்பட்டி தொழிலில் இருப்பவர்கள் நமது தெய்வங்களே, அவர்களை போற்றி புகழ வேண்டும். இந்த விடயத்தில் முதலாவது வரலாற்று ஆதாரத்தை பார்த்தோம். இரண்டாவது வரலாற்று ஆதாரம் உங்களை மகிழ்ச்சியூட்ட பாகம் 2 ஒளிபரப்பாகும்.